இந்த மக்கள் சேவைக்குன்னு வருவாங்க இல்லையா, மக்களுக்கு சேவை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு பெண்ணை மதிக்க கற்றுக்கோங்க. பெண்ணுன்னா உங்கள் வீட்டு பெண்கள் மட்டும் இல்லை, என் மனைவியை நான் நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா காலில் விழுந்து நான் கும்பிட்டுக்குவேன், என் அக்கா தங்கச்சிங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறத பற்றி நான் இப்போ பேசிட்டல. பிற பெண்கள், அடுத்த வீட்டு பெண்கள், அவங்கள பார்த்தா உண்மையாக இவன் என்னோட தங்கச்சி, இவன் என்னோட அக்கா, பாவா என்னோட அம்மா அப்படின்னு உண்மையாக ஒரு பெண்ணை மதிக்க கற்றுக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அம்மன் கோயில் தான் இருக்கும். எலெக்ஷன் வந்துருச்சுன்னா போய் அப்படியே பிச்சையாக எடுப்பாங்க அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மன்க கிட்ட. ஐயோ நான் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும். ஆனால் அவங்கள எதிர்த்த ஒரு பெண் வந்துட்டான்னா, இவ விபச்சாரி, இவ யாருக்கு விட்டாலும் போவா, இவ அவங்களோட கைக்கூலி இவங்களோட கைக்கூலி அப்படின்னு அந்த பொண்ணை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி சமுதாயத்தில் நிற்க வச்சுருவாங்க. இதை நான் அந்த நயனதாரா அவங்கள கொச்சப்படுத்தினதுக்கு, ஓகே, அப்புறம் விஜய் அண்ணாவும் த்ரிஷா அவங்க மேட்ரு வந்துச்சுன்னா உடனே என்ன உள்ளே இழுத்துட்டு வந்து கொச்சப்படுத்துகிறவங்கள, இவங்க எல்லாருக்கும் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல ஒரு பெண்ணை தெய்வமாக மதிக்க கற்றுக்கோங்க. எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எந்த ட்ராமாவும் போட வேணாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. விஜயலட்சுமி ஒரு வாட்டி தான் வாழ்க்கையில் ஏமாந்தேன், ஏமாந்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஓகே, நல்லா தெளிவாக உட்காந்து அப்சர்வ் பண்ணி தான் நான் திமுக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கஷ்டத்துக்கு அவங்க தானே விசாரிச்சாங்க, வேறு யாராவது கவலைப்பட்டாங்களா? ஐயோ என் தங்கச்சி இப்படி கதறிட்டு கிடக்குது, என்னன்னு கேட்டு அந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்றுவோம் பாவம் அப்படின்னு யாராவது கவலைப்பட்டாங்களா? திமுக தானே சால்வ் பண்ணாங்க. அதனால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தான் நான் நன்றியாக இருப்பேன். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது? நான் நன்றியாக இருக்கிறதோட மக்களுக்கும் நான் அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்குறேன். இப்போ வந்திருக்கிறாங்களே, நாங்கள் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படி இப்படின்னு, அவங்க எல்லாரோட ட்ராமாங்க கூத்துங்களெல்லாம் பார்க்கும்போது திமுக 1000 times பெட்டர். அதனால தான் ஏமாறாதீங்க, இவங்களோட ட்ராமாங்கள்லாம் பார்த்து ஏமாறாதீங்க, நல்லா தெளிவாக இருங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு சேஃபாக இருக்கும். ஓகேயா? இப்போ அவங்க இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறவங்களோட இதெல்லாம் நம்பி இப்போ உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிற திமுகவுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. ஓகேயா? உங்கள் எல்லாரோடைய அன்பும் ஆதரவும் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.